Hi guys, welcome to Oru Visual Master channel and this is your Aravind. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட ரிவ்யூ is வடக்கப்பட்டி ராமசாமி. So ரிவ்யூக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க and so that நான் போடுற ரிவ்யூஸ்லாம் உங்களுக்கு அப்பப்போ வந்துரும். and வாங்க ரிவ்யூக்குள்ள போலாம். வடக்கப்பட்டி ராமசாமி. ஸோ என்ன மாதிரி ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஒரு ஊர்ல ஒரு பையன் லைக் அவனுக்கு வந்து கடவுள் நம்பிக்கையே இல்லை. பட் அந்த ஊர்ல இருக்க மற்ற எல்லாருமே அதை நம்புறவங்க. ஸோ அவங்க நம்புறவங்கள அவன் வந்து ஏமாத்தி காசு சம்பாதிக்கிறான். அதே கடவுள் வழியிலே பண்றான். லைக் கோயில் மாதிரி கட்டி அந்த கோயில இருந்து பூஜை பண்ணணும் அது இதுன்னு சொல்லி காசு இது பண்ணி அவங்க மக்கள்கிட்ட இருந்து காசு சம்பாதிச்சுட்டு இருக்கான் ஏமாத்தி. ஸோ அப்படிப்பட்ட ஒருத்தன் லைக் ஒரு த்ரூஅவுட் அப்படியே போயிட்டே இருக்கு. போகும்போது லைக் அந்த ஊருக்குன்னு ஒரு பிரச்சனை வருது. ஸோ அந்த பிரச்சனை வரும்போது அதை எப்படி ஹேண்டில் பண்றான். அந்த கோயில் மூடிடுறாங்க. ஸோ அந்த கோயிலை திரும்ப திறக்கிறதுக்காக அவன் என்னென்னலாம் முயற்சி பண்றான் அப்படின்றத சொல்லியிருக்கான். டுவர்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து அவனே வந்து கோயில் சாமி நம்பிக்கை இருக்குன்ற மாதிரி மாறினா எப்படி இருக்கும் அப்படின்றதையும் அழகா காட்டியிருந்தாங்க. ஸோ இதான் ஒரு ஓவர்லைன் அப்படின்னு சொல்லலாம். லைக் அதுக்குள்ளேயே வந்து லைக் ஒரு மெட்ராஸ் ஐ அப்படின்ற கான்செப்டை வச்சு அது எப்படி பரவுது அதனால கொஞ்சம் காமெடியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அது பார்க்கவே உண்மையிலேயே நல்லா தான் இருந்துச்சு. அண்ட் ஸ்க்ரீன் பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைக் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ரெண்டுமே நல்லா தான் இருந்துச்சு. லைக் எங்கேயுமே லேக் அந்த மாதிரி எதுவுமே இல்லை. ஸோ த்ரூஅவுட் த மூவி வந்து போர் அடிக்காம போச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதுக்கு முன்னாடி சந்தானத்தோட மூவி 80s ஸ்பீட்ல பார்த்தீங்கன்னா சுத்தமா செம ஃபிளாப் அப்படின்னு தான் சொல்லணும். சுத்தமா பார்க்கவே முடியல. அவ்வளோ பேர் வந்து காமெடிஸ் எதுவுமே இல்லை. பட் இதுலையுமே காமெடிஸ் எல்லாமே கொஞ்சம் ஒர்க் அவுட். லைக் நிறைய காமெடிஸ் நிறைய சீன்ஸ் இருக்கு. பட் ஒரு சிலருக்கு ஒவ்வொன்று கனெக்ட் ஆகும். எல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லிட முடியாது. பட் அங்கங்க கொஞ்சம் கனெக்ட் ஆகுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம். ஸோ எல்லாருக்கும் எப்பவுமே என்னன்னா லைக் சாதாரண நமக்கு தெரியும் நல்லா கவுண்டர் அடிப்பாரு அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி போகாம லைக் அவரை சுத்தி இருக்க எல்லா கேரக்டர்ஸுமே ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுதான் படத்தோட மெயின் இது சக்சஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா லைக் மொட்டை ராஜேந்திரா ஆகட்டும் அவருக்குன்னு ஒரு சீன் இருக்கு. நெருங்கல் ரவி ஆகட்டும் அவருக்கு செம்ம கேரக்டர் அப்படின்னு சொல்லலாம். லைக் ஸ்டார்டிங் ஆகட்டும் அதுக்கப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகட்டும் அந்த அவரு கொஞ்சம் படத்துல நிறைய சீன்ஸ்ல வருவார். ஸோ அவரோட கேரக்டருமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் இருந்துச்சு. ஸோ அதனால அவங்களோட ரோலை கரெக்டா பண்ணனால சந்தானத்துக்கு மேல பெருசா தெரியல நம்மளுக்கு. இவர் ஏன் அடிக்க காமெடி பண்ண மாட்டான்ற ஒரு எதிர்பார்ப்போ எதுவுமே இல்லை. மற்றவங்களே அதை கொஞ்சம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். லைக் நம்ம உத்தம புத்திரன்ல கூட பார்த்தோமோ லைக் பெரியவர் சின்னவர்னு ஒரு 2 கேரக்டர் இருப்பாங்க. அதே மாதிரி இந்த படத்துலயும் 2 பேர் இருக்காங்க. ஸோ அந்த 2 பேர் சண்டை போடுறாங்க. அந்த சண்டைக்குள்ள வர காமெடிஸ் ஆகட்டும் அவங்க எப்படி கடைசியில சேர்றாங்க அந்த மாதிரிலாம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. ஸோ நல்ல காமெடியா தான் இருந்துச்சு. எனக்கு பார்க்க போது எங்கேயுமே ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆகட்டும் செகண்ட் ஹாஃப் ஆகட்டும் எங்கேயுமே போர் அடிக்கல அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால கண்டிப்பா பாருங்க எல்லாருக்குமே பிடிக்கும். லைக் ஹீரோயின் மேகா ஆகாஷ் ஆகட்டும் லைக் அவங்களுக்குமே ஒரு நல்ல ரோல். லைக் சும்மா வந்தோம் போனோம் இல்லாம அவங்களுக்குமே ஒரு சின்ன நல்ல ரோல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ எல்லாத்துக்குமே ஒரு ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனால கதை கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. அண்ட் எங்கேயுமே லேக் போர் அடிக்கல. ஒரே ஒரு டிசப்பாயின்மெண்ட் அப்படின்னு சொல்ல போனா லைக் தேவையில்லாம ஒரு 4-5 சாங்ஸ் இருந்துச்சு. ஸோ அந்த ஒன்று மட்டும் தான் அந்த அளவுக்கு செட் ஆகல படத்துக்கு. சும்மா வைக்கணும்னு வச்ச மாதிரி ஒரு 4-5 சாங்ஸ் இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்தா படம் எங்கேயுமே ஸ்லோ ஆகாம அழகா போச்சு அப்படின்னு சொல்லலாம். நிறைய சீன்ஸ் நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் பார்க்க காமெடியா லைக் பெரிய லெவல் காமெடி இல்லைனாலும் கனெக்ட் ஆச்சு நம்மளுக்கு ஈஸியா. நம்ம ஊரு சைட்ல நடக்கிற காமெடிஸ் எல்லாமே அந்த மாதிரி கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. அண்ட் கிளைமேக்ஸ்லயுமே கொஞ்சம் எமோஷன்ஸோட முடிச்சிருப்பாங்க. கடவுள் நம்பிக்கை இல்லாதவங்க ஒருத்தர் கடவுள் நம்பிக்கை இருக்க மாதிரி மாறினா எப்படி ரியாக்ட் ஆகும் அப்படின்றத. ஸோ அது எல்லாமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ சின்ன கதையா இருந்தாலுமே அதை அழகா எடுத்து ஒர்க் பண்ணி அழகா ஈக்குவல் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தனால கதை நல்லாவே இருந்துச்சு. படமே நல்லா இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பா பாருங்க எல்லாருக்குமே பிடிக்கும். தேட்டர்ல போய் பார்த்து மஸ்ட் வாட்ச் அப்படின்னு கேட்டா எனக்கு தெரியல அந்த அளவுக்கு இல்லை. பட் கண்டிப்பா ஓடிடி ரிலீஸ் ஆகும்போது மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ நம்ம சேனல் சார்பா வடக்கப்பட்டி ராமசாமி அப்படின்ற மூவி கொடுக்குற ரேட்டிங் இஸ் 2.75 out of 5. இன்னும் இந்த மாதிரி நிறைய ரிவ்யூஸ் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்க எல்லாரையும் மீட் பண்ற வரைக்கும் அரவிந்த் செய்யுங்க.